நீங்க இது வரைக்கும் பிசினஸ் பண்ண காசு தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ₹1 கூட வேணாம், ₹1 கூட நான் சும்மா வீடியோக்கு கண்டென்ட் வேணும்லாம் நான் இதை சொல்லல. என்ன நம்பி வீடியோ பாக்குறீங்கன்னா நான் தான் உங்க விக்ரம். நீங்க பார்த்துருக்கிறது விக்ரம் டெக் அஃபிஷியல். சாரி, விக்ரம் டெக் தான். ஓகேடா விக்ரமே, 0 பட்ஜெட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அது வந்து என்ன பிசினஸ், எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஏர்ன் பண்றது, ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது எப்படின்னா, ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளிப்கார்டு, அமேசானு. அதே மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பித்து நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஆப்பில் தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் இருக்குங்களா, அமேசானில் தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். அமேசான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அமேசான் எவ்வளோ பெரிய ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. அமேசானில் வந்துட்டு க்ளோ ரோடுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் இப்போ வந்து நம்ம ஒரு கடையவே வைக்க போகிறோம். நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கடையை உருவாக்க போகிறோம். ஓகேங்களா? ஆன்லைன்லேன்னு. அது எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு இந்த க்ளோ ரோடு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து லாகின் பண்ணிக்கங்க. பேசிக்காக எல்லாத்துக்கும் லாகின் பண்ண தெரியும், புதுசாக சொல்லி தரணும்லாம் இல்லை. உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை போட்டு கூட லாகின் பண்ணிங்க. லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபோன் நம்பரோ போட்டு கூட ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மை ஷாப்னு இருக்கும். ஓகேங்களா? மை ஷாப்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே 3 டாட் கிளிக் பண்ணி மை ஷாப்புங்கிறதுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் மாதிரியே வந்துட்டு ஒன்று உருவாகும். கடைக்கு வந்துட்டு ஒரு பேர் போட்டுக்கலாம். என்ன பேர் வேணால் போட்டுக்கலாம். உங்கள் பேர் ஏதோ ஒரு பேர் போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க ப்ராடக்ட்லாம் வந்துட்டு மார்ஜின் பண்ண போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, எவ்வளோ வந்துட்டு நமக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ₹50 விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ₹50 ஆல்ரெடி ஆன்லைனில் வித்துட்ருக்கு. அந்த இதை நம்ம வந்துட்டு அதை எடுத்து ஒரு ₹20 எக்ஸ்ட்ரா வச்சு ₹70 விற்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம கடை மூலமாக வாங்கினாங்க அப்படின்னா ஒரு ₹20 எக்ஸ்ட்ரா ஒரு ₹70 வாங்க போகிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஆல்ரெடி ₹50 விற்கிது, அதை நம்ம எடுத்து ₹70 விற்க போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? மைஷாப்புக்குள்ள வந்துட்டுனேன். உங்களோட வெப்சைட் வந்துட்டு வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் இந்த பேஜில். நான் வந்துட்டு ஒரு நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான். சின்னதாக நேம் கேட்கும். அப்புறம் வந்துட்டு வேறு எதுவுமே கேட்காது, நேம் மட்டும்தான். அப்புறம் லோகோ வந்து ஆட் பண்ணிங்க வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட கலெக்ஷன்லாம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுவேன் மார்ஜின் பண்ண சொல்லும். உங்களுக்கு எத்தனை % வந்து லாபம் வேணும். நான் ஒரு 20 வச்சுக்கிறேன். நான் 20 வச்சுட்டு ஓகே அப்படின்னு மார்ஜின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களோட கடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம சேல் பண்ண போகிறோம். ரீல்ஸ் போடலாம். ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து கூட நீங்கள் இன்ஸ்டாவில் வந்துட்டு நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரீல்ஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ப்ரொமோட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்க வச்சாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வாரம் ஒரு ₹5000 பக்கத்துலையாவது கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். நம்ம ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டை எடுத்து நம்ம ரீசேல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஈஸியான ஒரு வழி. இது வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை. இப்படியும் இருக்குது பிஸ்னஸ், இப்படியும் பண்ணலாம். 0 பட்ஜெட்டில் ஆரம்பிக்கலாம், இப்படியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணனால வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக வீடியோவும் பெஸ்ட்டாக கொடுப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய ஆதரவை அப்படியே கொடுங்க. நன்றி, வணக்கம்.